அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விக்ரான் இன்ஜினியரிங் ஐபிஓ. இந்த கம்பெனி எந்த விதமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்றாங்க? குளோஸ் பண்றாங்க? லிஸ்டிங்ல எப்போ வராங்க? பைனான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? கேபிஐ எப்படி இருக்கு? ஃபைனலா கிரே மார்க்கெட் பிரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு? அப்படின்றத டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா நம்ம தமிழ்ல நம்ம பார்க்க போறோம். நான் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பினான்சியல் அட்வைசர ஒரு தடவ செக் பண்ணிட்டு, உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலோட கன்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா கோ த்ரூ பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகேங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி எந்த விதமான பிசினஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 2008ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. மெயின் பிசினஸ் இபிசி அப்படின்றத சொல்றாங்க. அதாவது என்னன்னா, என்ஜினியரிங் புரோக்யூர்மென்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, இது உங்களுக்கான வீடியோ தான் அதாவது இவங்களுடைய சர்வீஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, பவர் ரிலேட்டடான டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது என்னன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத சொல்றாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா? அண்டர் கிரவுண்ட்ல வாட்டர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அந்த சர்ஃபேஸ்ல வாட்டர் எப்படி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஓகேங்களா? இந்த ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திங்ஸும் இவங்க என்ன பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோலார் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா? இந்த 2 இடத்துலயும் இந்த 2 ப்ராஜெக்ட்டும் இவங்க மெயினாவும் மேஜராவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஜூன் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க கிட்டத்தட்ட 45 ப்ராஜெக்ட் இந்த கம்பெனி முடிச்சிருக்காங்க. அக்ராஸ் 14 ஸ்டேட்ல முடிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட எந்த அளவுக்கு இவங்க கான்ட்ராக்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, 19,193 மில்லியன் அளவுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கான்ட்ராக்ட்ட முடிச்சிருக்காங்க. 1 மில்லியன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரூ. 10,00,000 ஓகேங்களா? ஜூன் 30, 2025 படி இவங்க கிட்டத்தட்ட 44 ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்ல, ரன்னிங்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அக்ராஸ் 16 ஸ்டேட் இந்தியால அதாவது 51 மில்லியன் அதாவது 51,202 மில்லியன் அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட கவர்ன்மெண்ட் செக்டாருக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கிளையன்ட்டா இவங்க ரன் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா என்டிபிசி லிமிடெட் ஓகேங்களா? பவர் கிரிட் கார்ப்பரேஷன் அண்ட் சவுத் பீகார் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்த் பீகார் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தெலுங்கானா ஓகேங்களா? இந்த கம்பெனியுமே இவங்க என்ன பண்றாங்க, கிளையன்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூன் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 761 பெர்மனன்ட் எம்ப்ளாயி இவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எந்த கம்பெனி இந்த கம்பெனி எந்த விதமான பிசினஸ் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகும். ஃபேஸ் வேல்யூ ரூ. 1 பெர் ஷேர்ல இவங்க வராங்க. இஷ்யூ பிரைஸ் பேண்ட் ரூ. 92 இருந்து ரூ. 97 வரைக்கும். நீங்க 2 பிரைஸ்லயும் நீங்க அப்ளிகேஷன் குடுக்கலாம். பட் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும்போது மேக்ஸிமம் பிரைஸ் குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே இன்கிரீஸ் ஆகும். லாட் சைஸ் 148 ஷேர் ஒரு லாட்டுக்கு குடுக்குறாங்க. 2 சேல்ஸ் டைப்லயும் வராங்க இவங்க 772 கோடிகள் இவங்க டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்றத சொல்றாங்க. அதுல ஃப்ரெஷ் இஷ்யூவா 721 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலா 51 கோடியும் இவங்க ஐபிஓக்கு வராங்க. பிஎஸ்சி, என்எஸ்சி 2த்துலயுமே இவங்க என்ன பண்றாங்க, லிஸ்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்றாங்க, குளோஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். டென்டேட்டிவ் அலாட்மென்ட் ஓகேங்களா? செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு என்னன்னா உங்களுக்கு இந்த ஐபிஓ கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்ற அலாட்மென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிரும். செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்சிருந்தா உங்க ஷேர்ஸ்க்கு டிமேட் அக்கவுண்ட்க்கு குடுத்துருவாங்க. உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு அமௌண்ட்ட அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஃபைனலா லிஸ்டிங் டே அப்படின்றது என்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை காலையில 10 மணிக்கு இந்த கம்பெனி நம்ம ஷேர் மார்க்கெட்ல ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த டேட்ட ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் ஆஃப் யூபிஐ மேண்டேட் நீங்க சப்போஸ் பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் யூபிஐக்கு நீங்க மேண்டேட் குடுக்குறீங்க அப்படின்னா, 3வது நாள் அட் த மேக்ஸிமம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி 5 பிஎம் ஈவினிங்குள்ள நீங்க என்ன பண்ணணும், யூபிஐ மேண்டேட் கம்பல்சரி உங்களுக்கு பண்ணியாக வேண்டும். ஓகேங்க. நான் என்னன்னா ரீட்டெயில் கேட்டகரில பண்ண போறேன். மினிமம் எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு லாட் அப்ளை பண்றவங்களுக்கு ரூ. 17,356 உங்களுக்கு தேவைப்படும். 13 லாட் வரைக்கும் உங்களால ரீட்டெயில் கேட்டகரி அப்ளிகேஷன் குடுக்க முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்ல இருந்து 69 லாட்டும் அதுக்கான அமௌண்ட் பார்த்துக்கங்க. பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 70 லாட் வரைக்கும் உங்களால என்ன பண்ண அப்ளிகேஷன் உங்களால அப்ளை பண்ண முடியும். நீங்க மேஜரா எந்த கேட்டகரில நீங்க அப்ளிகேஷன் குடுக்குறீங்க அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்க கமெண்ட்
ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து ரீட்டெயில் கேட்டகரில வந்து பண்ணிட்டேன். எனக்கு அந்த 772 கோடில எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரீட்டெயில் கேட்டகரில அலோகேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 35% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரீட்டெயில் கேட்டகரிக்கும், என்ஐஏக்கு 15%ம், QIBக்கு 50%ம் இவங்க என்ன பண்றாங்க அலோகேட் வந்து பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஷார்ட் மார்க்கெட் ரிலேட்டடா கேபிஐ வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16%ம், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 23%ம், டெட் பை ஈக்விட்டி 0.58 ரொம்பவே நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் 16%ம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 8.44%ம், எபிட்டா மார்ஜின் 17%ம், பிரைஸ் டு புக் வேல்யூ 3.81 டைம்ஸும் இவங்க என்ன பண்றாங்க இருக்காங்க. ஸோ ஓவரால் இதோடைய வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. இவங்களுடைய கேபிஐ அப்படின்னு பார்க்கும்போது டூ குட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நாங்க வந்துட்டு நல்லா இருக்கு. பார்ப்போம் நம்ம. இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025ல இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் 2023 42 கோடி, 74 கோடி அண்ட் 77 கோடி அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து என்னன்னா இவங்களுடைய வேல்யூவேஷனுக்கு இவங்க வந்து என்னன்னா ப்ராஃபிட் ரீசனபிளா இவங்க என்ன பண்றாங்க குடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய அசட்டும் அப்படின்னு பார்க்கும்போது 712, 959, 1354 அப்படின்றத சொல்றாங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ் வேல்யூ, பிஇ வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஏர்னிங் பெர் ஷேர் 4.24ல இருந்து 3.02 ஆக ஆஃப்டர் ஐபிஓ வந்து என்னன்னா மாறுது. பிஇ ரேஷியோ 22ல இருந்து 32ஆ வந்து மாறுது. இந்த பிரைஸ் அதாவது என்னன்னா அவங்க சூஸ் பண்ண பிரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வேல்யூவேஷனுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்றத நமக்கு பிஇ வேல்யூ மூலியமா நமக்கு என்னன்னா தெரிய வருது. ஓகேங்க. ஸோ நான் வந்து ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்து லிஸ்டிங் கெயினுக்காக தான் நான் வந்து பண்ண போறேன் அப்படின்ற சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு டேட்ல 23/8/2025 படி என்னன்னா, ஐபிஓ வாட்ச் அப்படின்ற வெப்சைட் வந்து எடுத்தேன். ஸோ இந்த ஐபிஓ கிரே மார்க்கெட் வரைக்கும் பாசிட்டிவ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதுவும் 20% வந்து பாசிட்டிவ்ல வந்து இந்த ஐபிஓ வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி நான் வந்து என்னன்னா, 3 டே அன்னைக்கு நான் வந்து என்னன்னா, மோர் தென் 15%க்கு மேல வந்து ரன் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து என்னுடைய அக்கவுண்ட்ல வந்து நான் பண்ணுவேன். அப்ளிகேஷன் வந்து குடுப்பேன். நீங்க அப்ளை பண்ண போறீங்களா? இல்லையா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்ளை பண்ண போறீங்கன்னா, எந்த விதமான சினாரியோல நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க? இல்ல அப்ளை பண்ண போறதில்ல அப்படின்றத ஜஸ்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட கன்டென்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.